அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம்? வருகின்ற மே மாத பலன். வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 9 நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தர போறார்? இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மே மாசம் பாருங்க, நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. சூரியன் உச்சமா இருக்கிறார். கால புருஷனுக்கு உச்சம், 2ஆம் இடத்துல சூரியன் பலமாக போறார். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும்? நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது. அப்ப இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில. அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம்? நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்முடைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ அனுகிரகம் இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும். இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த மாசத்துல என்ன விசேஷம்? மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான். வைகாசி விசாக நட்சத்திரம், முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வைகாசி மாசம் வருது. கரெக்டா மே மாசம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம். எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பெறணும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான் தான். எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குருனாவே முருகபெருமான் தான் வருவார். அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன். இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள். முகூர்த்தம் தான் 2 முகூர்த்தம் வருது. வைகாசி மாசம் திருமண முகூர்த்தங்கள் வருது. அப்படி பார்க்கும்போது மே மாசம் 10ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது. அடுத்து பார்த்தோம்னா மே மாசம் 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த முகூர்த்தம் 2 முகூர்த்தம் மட்டும்தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது. கரெக்டா பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். மே மாசம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே மாசம் 28ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார். இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல கூலிங்க நிறைய சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க. இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீன ராசி. மீனராசியில பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? பயங்கரமாக சிந்திப்பாங்க மீனராசிக்காரங்க. ஆழ்ந்த சிந்தனை சிந்திக்கக்கூடிய நபர்கள் மீனராசிக்காரங்க. இப்ப மீனராசியில பிறந்தா பயங்கரமா சிந்திப்பாங்க, பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் மீனராசிட்ட கண்டிப்பா உண்டு. ஏன்னா இது மோட்ச ராசி. மீனராசி மோட்ச ராசி. அது மட்டும் இல்லாம இது உபயராசினால யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா பேசக்கூடிய குணம் இவங்ககிட்ட உண்டு. நிறைய வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் நிறைய வசிக்கக்கூடிய நபர் யாருன்னா பாருங்க, கண்டிப்பா மீனராசியில இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் இந்த குணம் கண்டிப்பா இந்த யோகம்லாம் இந்த மீனராசிகள்ல கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் மீனராசியில பிறந்தா கொஞ்சம் பாருங்க, விடாம ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணி கண்டிப்பா வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் மீனராசிட்ட கண்டிப்பா உண்டு. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? இந்த மே மாசம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு வருது? இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டா மாறாது. ஏன்னா நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குதுங்க. 9 நவகிரக கோள்கள் நம்ம உடம்புல இயங்குது. எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கரெக்டா அது கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனும் எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய பேர் மீனராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும்தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. சொல்ல யாருமே கர்மவன் இல்லாம பிறக்க முடியாது. இந்த கர்மவனை எப்ப வேலை செய்யும், இந்த திசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அது வேலை செய்யும். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல இருக்குது. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய கோவிலை ஏன் கொடுத்தாங்க? இந்த கிரகத்துக்கு இந்த கோவிலை வழிபாடு பண்ணுங்க, இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, இது எல்லாமே சரியாக எதை வச்சு சொல்றாங்க? கிரக அமைப்பு வச்சு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம், அவ்வளவுதான் பரிகாரங்கிறது. இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப மீன ராசிக்கு என்ன பலன் மே மாசம் இருக்க போகுது? பொதுவா பாருங்க, ஒரு ராசில இருந்து பாருங்க, கிரக அமைப்பு பார்க்கும்போது பாருங்க, ராசியிலே செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகம் இருக்கு. 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ராசியில. அடுத்து 2ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. மேச ராசியில 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷப ராசியில அடுத்து 7ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. கன்னிகா ராசியில 12ஆம் பாவத்துல சனி பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. கும்ப ராசியில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரகங்கள் மாறுறாங்க. 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது ரிஷப ராசிக்கு. அடுத்து சுக்கிர பகவான் பாருங்க 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பயிற்சி ஆகிறார் ரிஷப ராசிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. இந்த மாசம் கிரக அமைப்பு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாசம் கிரக அமைப்பு என்னை பொறுத்தவரை மே மாசத்துல இந்த ஏன்னா குரு பகவானும் மே மாசம் பயிற்சி ஆகிறார் மீனராசிக்கு. இப்ப குரு பகவானும் பயிற்சி ஆகிறார். இப்ப மீனராசியுடைய கிரகத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு பலமா இருக்கு பாருங்க. இந்த மாசத்துல மட்டும் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. எதை எடுத்தாலும் மீனராசி யோகமா மாறும். இனிமே வரக்கூடிய காலகட்டம் வெற்றியில குரு போறாருங்க. அப்ப இங்க எல்லாமே வெற்றி தானே வரணும், தோல்வி வரக்கூடாதுல்ல. எதை எடுத்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது. இதுதான் மீனம், அவ்வளவுதான். இனிமே நீங்க 7.5 சனி வந்துருச்சு, என்னைய படுத்தி எடுத்துன்னு சரி பயப்பட வேணாம். இனிமே எல்லாமே நீங்க எதிர்கொள்ளக்கூடிய நேரம் வருது. ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள உள்ள வாங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் சொன்னேன்ல, யாருமே கர்ம வினை இல்லாம இருக்க முடியாதுன்னு. கண்டிப்பா நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சனி பகவான் குருவோட சரத்துல போறதுனால யாரு ஜாதகத்துல குரு சனி யோகத்துல இருக்குதோ அவங்க டாப்பான ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. இந்த மே மாசம் பாருங்க, கண்டிப்பா 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இன்னும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க. உங்களுக்கு பாருங்க 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துருவாரு. 3 கிரகம் இணையுது, சூரியன் குரு சுக்கிரன் எல்லாமே சூப்பரா இணையுது பாருங்க இந்த மாசத்துல. இன்னும் இந்த புதன் மட்டும் அப்படியே நீசத்துல இருந்து வெளில வரட்டும், இன்னும் பயங்கரமா இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க பேச்சுக்கு யாரும் எதிர் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேச்சு தன்மை கடுமையா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, அறிவு கிரகம் புதன் கிரகம் உங்க பேச்சுல வந்து உட்கார்றாருங்க. கரெக்டா பிளான் பண்ணலாம். நிறைய பேர் மீனராசிக்காரங்க இந்த 7.5 சனி கண்டு நிறைய பேர் பயந்து போய் இதுமே நம்ம வாழ்க்கை, இது இதெல்லாம் நம்ம லைஃபா அப்படிங்க சிந்திச்சு போய் ரொம்ப பேர் ஒரு வருத்தப்பட்டு நிறைய ஒரு தடையில பார்த்தாங்க. இது எல்லாமே மீனராசிக்கு நடந்துச்சு. எல்லாமே செலவா கொடுத்தாரு. சனி பகவான் யாருக்கு ஜாதகம் சரியே இல்லையே கண்டிப்பா செலவு உண்டுங்க. பெருகொண்ட பணம், வருமானம், டாக்குமெண்ட் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வேலை பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுங்க. ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் மூலமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்ணி வச்சிருப்பீங்க, அது எதுவுமே சக்சஸ் ஆகாதுங்க. ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் லோன் கட்டிருப்பீங்க, அது சக்சஸ் ஆகுதுங்க. நகையை கொண்டு எல்லாமே அடவமா வச்சிருப்பீங்க, எல்லாமே சரியா இல்லை. ஏமாற்றம்னு பாத்துட்டீங்க. 1.5 வருஷமா பாத்துட்டீங்க, அவ்வளவுதான். இப்ப கிடையாது. ஜாதகம் யாருக்கெல்லாம் குரு சரியாலேயே 1 வருஷமா பாருங்க நிறைய ஏமாற்றம், குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை உத்தியோகம் எல்லாமே சரியான ஒரு யோகத்தை கொடுக்க முடியல.
கிரக அமைப்பு அந்த அமைப்புல இருந்துச்சு. இப்ப பாருங்க புதன் நீசமாயிட்டா இருப்பாங்க. நிறைய பேருக்கு பாருங்க தாயோட உடல்ல, இடத்துல, பூமியில, மனைவியோட உடல்ல எல்லாச்சும் பாருங்க ஏதாச்சும் பாருங்க ஏதாச்சும் தர இருக்கும் பாருங்க. ஏதோ ஒரு பலவீனம் கண்டிப்பா இருக்குது. மீனராசிக்கு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்திருக்கணும். இனிமே அந்த தாக்கம் இருக்காதான் சொல்லிட்டு 10ஆம் தேதி 11ஆம் தேதி இதுக்குள்ள ஒரு முடிவு வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா மாறும். எல்லாமே வெற்றியா மாறும். நிறைய பேருக்கு நிரந்தரமா வேலை உத்தியம் சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. இதுதான் என்னுடைய முதல் பலன். ஏன்னா வேலை கிடைக்குன்னு சொன்னா வேலைக்குள்ள அதிபதியான சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய குரு பகவானை போய் தொடுறாரு. குருவை தொட்டுறாருன்னா அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி குருவை போய் தொடும் போது இங்க வேலை உத்தியம் கிடைக்க போது நிரந்தரமான வேலையில உட்கார போறாருங்க. அதுவும் ப்ரமோஷனான வேலை. இவர் எதிர்பார்க்காத வேலை, நல்லா எதிர்பார்த்த பயங்கரமான வேலை. வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க அவங்களாம் சொல்றேன். எதிர்பார்த்ததை விட சூப்பர் வேலை. நிறைய பேர் கொட்டேஷன் கொடுத்து நல்லா ஃபார்ம் கொடுத்து வச்சிருப்பீங்க, வேலைக்கு இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க ஜாயின் பண்ண முடியாம தள்ளி தள்ளி போகுது பாருங்க. அவங்களுக்கு தாண்டி சொல்றேன், சூப்பர் வேலை, நிரந்தரமான வேலை. இப்ப மீன ராசியில சூப்பரா இருக்கும். நிரந்தரமான வேலை ஊதிய எவ்வளவு பெரிய கடனா இருக்கட்டும் அந்த கடனுக்குலாம் இப்ப பதில் சொல்லுவாருங்க மீனராசிக்காரு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட இடம், பூமி, வண்டி, வாகனம், எதுப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவார். அந்த தைரியம் வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்தா தைரியம் வந்துடும், வேற ஒண்ணும் கிடையாது. தைரியம் வரும்போது எதுக்கு பயப்படணும்? 7.5 சனியாவது எதாவது எல்லாத்தையும் நான் அடிச்சு தூள் கலப்புறேங்கிற எண்ணம் தான் மைண்ட்ல ஓடும். ஏன்னா தைரிய கிரகம் உங்க மேல வந்து உட்காருது, அதனால சொல்றேன். அப்ப இது எல்லாமே அவருக்கு எப்படிப்பட்ட கடனா இருக்கட்டும் கொஞ்சமாச்சும் கடன் நடப்பா இருப்பாரு. கொஞ்சமாச்சும் கடன் சும்மா குறையும். பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப வீழ்ச்சியாக தடைப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்காது. நண்பர்கள் அப்படியே பழைய நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. கூட்டு தொழில் நல்லா இருக்கும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய சூப்பரா கொடுத்துருவாரு. தொழில் நல்ல ஒரு லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இது எல்லாமே இருக்கும். தொழில் கண்டிப்பா போய் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோன் கிடைக்காம தள்ளுபடியே கிடைக்காம இருந்துச்சு பாருங்க, அந்த லோன்னா இப்ப வந்துடும். லோன் உடனே கிடைக்கும். லோன் உதவி, கடன் உதவி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லா மாணவியும் சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க எந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிங்க. இனிமே இந்த 1 வருஷத்துக்கு படிப்பு கல்வி உங்களுக்கு தடையே கிடையாது. எல்லாத்திலும் நீங்க தான் கிங்கு, நீங்க தான் கிங்கு. ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல படிப்பு கல்வி கிரகம் போய் அங்கே போய் 3ஆம் இடத்துல இருந்தா எல்லாமே வெற்றியா வருங்க. இப்ப மாணவர்களுக்கு நீ எந்த படிப்பா, மருத்துவமா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், இல்ல பேங்க் துறையா இருக்கட்டும், ஐடிஎஃப்ல இருக்கட்டும், இல்ல ஆசிரியர், எந்த படிப்பா எல்லாமே யோகமா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் இப்ப எழுதுங்க, சூப்பர் ரிசல்ட். நல்ல வேலை, அரசாங்க வேலை உண்டு. வீடு, வண்டி, வாகனம், பூமி மாத்துறது, பண்றது, வைக்கிறது, பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொல்றேன் உண்டு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம். நிறைய பேர் நம்ம ஜாதகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? கிடைக்க போகுது. சரியாந்திர பணம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பெருங்கொண்ட பணம் வரப்போகுது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்ததா கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் உண்டுங்க. ஏன்னா சனியும் குருவோட சரத்துல நிக்கிறார், அதனால லாட்ரி யோகம் கிடைக்குங்கிறேன். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி நிக்கிறாரா, உங்க ராசி அதிபதி சாரத்துல நிக்கிறாரா. பெருங்கொண்ட பணத்துக்கு யாரு? சனி பகவான் தான் அதிபதி. அவர் சாரத்துல போதும் பெருங்கொண்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதா? வெளிநாட்டுல உங்களுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணா அந்த யோகம் இருக்காது. கண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணு, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். யார் ஜாதகம் சனி யோகமா இருக்கணும், அவ்வளவுதான் லாட்ரி யோகத்துக்கு. இது எல்லாமே டாப்பா கொடுத்துருவாரு. மூத்த சகோதர சகோதரி ஒரு சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் நிம்மதி, அவ்வளவுதான். இது மாதிரி பட்டிங்க பாருங்க கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு நல்ல பலன் நிம்மதி இருக்குது. தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவீங்க. எப்படிப்பட்ட கமிஷன் வேலையும் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க, எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. மருத்துவத்துறை எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு. அப்ப இந்த மீனராசிக்கு எதுவுமே தடைகள் இனிமே கிடையாது. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். அதோடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு தங்கமான குணம் இருக்கும். இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா அவசரப்பட மாட்டாங்க. இதுலயுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. ஒரு நல்ல கேரக்டரா இருப்பாங்க. நல்ல ஒரு கேரக்டர். இவரை யாருமே ஒரு அவச்சொல்லு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவருடைய குணம் இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. குரு தானே, நல்ல எண்ணம், குடும்பத்து மேல நல்ல சிந்தனை, எப்போதையும் வருமானம், தொழில், பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பார்.
அதட்டி யாரையும் பேச மாட்டார். நல்ல ஒரு சிந்தனையாளராக கண்டிப்பா இருப்பாரு. இனிமே இவருக்கு எல்லாமே யோகமா வருது. புரட்டாசியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோகம் உண்டு. நட்சத்திர அதிபதி 3ஆம் இடத்துல போனா இனிமே வெற்றியை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். நிரந்தரமான வருமானம் இனிமே உண்டு. நிரந்தரமான வேலை உத்தியோகம் உண்டு. தொழில் நிரந்தரமா உண்டு. 7.5 சனி வந்தாலும் சரி, ஜாதகத்தை பார்த்துட்டு சனி பவன் யோகமா தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகம் இருக்கு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே யோகம் தான் என்னைய பொறுத்தவரையும். இனிமே எதை எடுத்தாலும் எப்படி எல்லாமே வெற்றியா மாறும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா வரும். வண்டி, வாகனம், பூமி, வீடு எல்லாமே வாங்கலாம். இதெல்லாம் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். கணவன் மனைவி சந்தோஷமா சுகபோகமா இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். பாத்துங்க, அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியம் எழுதுங்க. அரசாங்க வேலை இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தது ஒரு பொன்னான நிறம ஒரு அரசாங்கம் மூலமாக இது எல்லாமே அற்புதமா கொண்டு போறாரு. குழந்தை பாக்கியம், குடும்பத்துல உள்ள தடைகள், இது எல்லாமே நீங்க நல்ல ஒரு வெற்றியா உங்க பக்கம் தேடி கொடுக்குறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு டைமிங். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடுமையா உழைப்பாங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்பு கடுமையா போடக்கூடிய நபர்கள் இவங்க தான். அவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்லை. நிறைய பேர் விரைய செலவு, கடுமையான தாக்கத்தை பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ராகுடைய கால்களை போனாரா, ஏமாந்துட்டாங்க நிறைய விஷயத்துல. பணத்துல, வருமானத்துல, குடும்பத்துல, வேலையில, உத்தியோகத்துல நிறைய ஒரு பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு சுகம் இல்லாத தன்மையை பார்த்தவங்க யாருன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். ஒரு இடமாற்றம், ஒரு குழப்பம், ஏதாச்சும் நம்ம ஜெயிப்போமாங்கிற மைண்ட் செட்ல போயிட்டு ரொம்ப பேர் ஒரு கலக்கத்துல இருந்தாங்க. அந்த கலகம் இருக்காது. இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனிமே வாழ்வீங்க. குருவுடைய சாரத்துல போற சனி குரு ஜாதகம் நல்லா இருந்தா ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்த மாத்துறது, பூமியை மாத்துறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்கும். மெக்கானிக்கல் துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல்வாதி, அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே எழுதுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரும். இப்ப முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பாருங்க உலகை ஆளக்கூடிய திறமை வரும். திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நிறைய கணவன் மனைவி பிரச்சனையா இருந்துச்சு, அந்த பிரச்சனை சரியாயிரும். மாணவ வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே நீங்க எல்லாமே ஜெயிக்கலாம். இந்த டைம் பாத்துக்கோங்க. கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது, பாத்துக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொன்னான ஒரு குணம் இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும் சிந்திச்சு நல்லா செயலாற்றக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுடைய குணம் சொல்றேன். அதாவது இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல டேலண்டான குணம் இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்டிப்பா இருக்கும். இனிமே எல்லாமே உங்களுக்கு யோகமா வரும் பாருங்க. படிப்பு, கல்வி, இது எல்லாமே சூப்பரா யோகத்தை கொடுக்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வருது. வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. கூட்டு தொழிலா இருக்கட்டும், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர் இருக்கும், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, எல்லாம் சூப்பரா ஒரு யோகம் டைம் வரும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, சுவாச பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, இது எல்லா கலகத்தையும் பார்த்துட்டாங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியல எந்த விஷயத்திலையும். இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வேலை உத்தியோகத்துல வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாம் வாங்குற யோகம். ஒரு சொந்தமா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது. அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய மே மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.